தமிழிசை மும்மணிகள் என்று, ஆதி மும்மூர்த்திகள் என்றும், சீர்காழி மூவர் என்றும் சிறப்பிக்கப் பெறுபவர்கள் முத்துத்தாண்டவர், மாரிமுத்தாபிள்ளை, அருணாசல கவிராயர் ஆவார். இவர்களுடன் கோபாலகிருஷ்ண பாரதி என்பவரை சேர்த்து தமிழிசை நால்வர் என்றும் அழைப்பதுண்டு. முதலாவதாக முத்துத்தாண்டவரை பற்றி பார்க்கலாம். முத்துத்தாண்டவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழியில் இசைவேளாளர் குடும்பத்தில் 1525 பிறந்தார். ஆரம்பத்தில் இவர் தாண்டவன் என்று அழைக்கப்பட்டார். இளமை காலத்தில் குஷ்ட நோயால் துன்புற்ற போதிலும் நாள் தவறாமல் இறை வழிபாடு புரிந்து வந்தார். இவரது குடும்பத்தினர் இவரை பகைத்து ஒதுக்கிய போதிலும் திருக்கோவிலில் வேலை செய்த ஒரு மாதின் வீட்டிற்கு தினமும் சென்று அவள் பாடும் சிவநாம கீர்த்தனைகளை கேட்டு இன்புற்று வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஆலய வழிபாடு முடிந்து பசியின் கொடுமையால் ஊர்த்தி அறையில் படுத்து உறங்கிவிட்டார். நள்ளிரவில் விழித்தபோது கோயில் பூட்டப்பட்டிருப்பதையும் உடல் பசியாலும் பிணியாலும் வருந்துவதையும் கண்டு அம்மையப்பரின் திருவடிகளை நினைத்து வணங்கினார். அப்பொழுது தேவி கோவில் குருக்களின் 10 வயது சிறுமி தோற்றத்தில் தோன்றி இவரது பசியை தீர்க்க உணவளித்தார். பசிப்பிணி நீங்கிய தாண்டவன் உடல் பிணியையும் நீங்கும்படி வேண்டினார். இறைவியர் அவரை தில்லையம்பதிக்கு சென்று நடராச பெருமானை இன்னிசையால் வழிபடும்படி கூறினார். இனி நான் பாடும் வகையறியேன் என்று கூற இறைவியர் நீ கூத்தப்பெருமான் திருமுன் வழிபாடு செய்யும் அன்பர் கூட்டத்திலிருந்து எச்சொல் முதலாக வெளிப்படுகின்றதோ அச்சொல்லையே முதலாக வைத்து பாடுக. பாடும் ஆற்றலை அப்பரமர் உனக்கு அருள்வார் என்று கூறி மறைந்தார். இதனை செவியுணர்ந்த அவ்வூர் மக்கள் மகிழ்ந்து அன்று முதல் இவரை முத்துத்தாண்டவர் என்று அழைக்கலானார். மறுநாள் சிதம்பரம் சென்று இறைவனை தொழுது நிற்கும்போது அன்பர் கூட்டத்திலிருந்து பூலோக கைலாசகிரி சிதம்பரம் எனும் தொடர் வெளிப்படவே அதனையே முதலாக வைத்து பூலோக கைலாசகிரி சிதம்பரமல்லாமல் புவனத்தில் வேறு உண்டோ என்று ஒரு கீர்த்தனையை இறைவன் திருவருளால் பாடி முடித்தார். பாடி முடித்ததும் இவரது குஷ்ட நோய் நீங்கியதுமல்லாமல் தன் முன்பு 5 பொற்காசுகள் கிடைப்பதைக் கண்டு மகிழ்ந்தார். இவ்வாறே ஒவ்வொரு நாளும் இறைவன் திருமுன் இன்னிசைகளை பாடி பொற்காசுகளை பெற்றார். ஒரு நாள் பக்தர்களிடமிருந்து எச்சொல் வெளிப்படவில்லை. அன்று பேசாதே நெஞ்சமே என்று பாடி பொற்காசுகள் பரிசாக பெற்றார். ஒரு நாள் சீர்காழியிலிருந்து சிதம்பரம் வரும்பொழுது கொள்ளிடம் 6 வெள்ள பெருக்கெடுத்து ஓடியது. காணாமல் விண்ணிலே காலம் கழித்தோமே என்று பாடினார். ஆற்றில் நீர் குறைந்து இவருக்கு வழி கொடுக்க